ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூ ஓன்ட் ரிக்ரெட் இட். கண்டிப்பாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக புதிய தகவலாக இருக்கும். அதுவும் அந்த தகவல் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். திகைப்படைய செய்யக்கூடியதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான, அதே சமயம் சென்சேஷனல் இன்ஃபர்மேஷன். இது எதை பற்றினா, கூகுள் சமீபத்தில் வந்து ஒரு சிப், கம்ப்யூட்டர் சிப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சிப் ரொம்ப அதிவேகமான கம்ப்யூட்டேஷனல் டாஸ்க்ஸ் பண்ணக்கூடிய அந்த சிப் வந்து அதற்கு பேர் என்னன்னா வில்லோ, WILLOW. சரிங்களா? இந்த சிப் என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி? எப்போவுமே எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனிஸும் வந்து அறிமுகப்படுத்துறதுனா இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிநவீனமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இது இன்னொரு சிப்பாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு வேகத்துடன் செயல்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுடைய வேறு லெவல். நம்ம வேறு லெவல்னு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது டெஃபினெட்லி இது வேறு லெவல் கொண்டு போகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். பெரும்பாலும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குங்க. இப்போ கூகுள் அறிமுகப்படுத்திய இந்த வில்லோவும் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் சிப். அது என்ன குவாண்டம் கம்ப்யூட்டர்? பேர் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்னங்க? நம்ம நார்மலாக டெய்லி ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணுறோம், MS ஆஃபீஸில், இல்லை அதர் சாஃப்ட்வேர், ஆட்டோகேடில், இல்லை வேறு ப்ரைமவேரா, எனி சாஃப்ட்வேராக வேணாலும் இருக்கலாம் ஆக்சுவலாக. சரிங்களா? டிசைன் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர், இந்த எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து கம்ப்யூட்டர் வந்து நமக்கு உதவி செய்து ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? இருந்தாலும் கூட ஒரு சில இன்ஃபர்மேஷன், இப்போ உள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்போ உள்ள இந்த டிரான்சாக்ஷன்ஸ் லெவல், அது எல்லாமே அதனுடைய வேகம், அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கான ஆக்டிவிட்டீஸ், அதை வந்து நம்ம செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்குவதற்கான விஷயம்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இது நார்மல் கம்ப்யூட்டர் மாதிரி தான் அந்த சிப்பு ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப அதிகமான எக்ஸ்டென்சிவான டேட்டா, நினைத்து பார்க்க முடியாத கோடிக்கணக்கான, கோடிங்கிறது சும்மா நான் சொல்கிறேன், வித்தின் டபுள் கோட்ஸ், கோடிங்கிறது பில்லியன், ட்ரில்லியன், எத்தனை இல்லியன் இருக்கோ அத்தனை இல்லியன், அவ்வளவு டேட்டா வந்தாலும் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை எந்தவித எரர் இல்லாமல்னு சொல்ல முடியாது, எரர் கம்மியாக காமிச்சு சீக்கிரமாக அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வகையில், அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அந்த டேட்டாவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் ஆக்சுவலாக. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ உள்ள நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து நமக்கு உதவி செய்யுது ஆக்சுவலாக ஒரு ரிப்போர்ட்டிங் வடிவத்தில். அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, அதை நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்க்ரீனில் இதெல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நார்மல் கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரக்ஸ், மருந்து இருக்குது, மருந்து சாப்பிட்றோம். அந்த மருந்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? அந்த மருந்தை உருவாக்கி கினிபிக்ஸ் இந்த இதில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மருந்தினுடைய அந்த காம்போனன்ட்ஸ் வந்து உடம்புல எந்த பார்ட்டுக்கு போகுது, பிரெயினுக்கு போதா, கிட்னிக்கு போதா, எங்கே போய் எந்த இடத்துல உடம்புல டிஃபெக்ட் இருக்கோ, நோய் இருக்கோ, அந்த இடத்துக்கு போய் சரி பண்ணுது. அதுக்கான டேட்டாலாம் அதிகமாக வேணும். அதை ப்ராசஸ் பண்ணுறதுலாம் நம்ம உள்ளார போய் பார்க்க முடியாது ஆக்சுவலாக. எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலாக. இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ AI இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வருகின்ற காலத்தில் AI தான் உலகத்தை ஆட்சி செய்யும். அதற்கு உதவக்கூடிய டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு வந்து மிக முக்கியமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இந்த டிராஃபிக் டேட்டா உலகம் ஃபுல்லாக வந்து கூகுள் வந்து இதை அறிமுகப்படுத்துறது வந்து கூகுளுங்க. மைக்ரோசாஃப்டும் இதற்கான ஆராய்ச்சி பணிகளில் கடந்த 20 வருடங்களாக கூகுளும் மைக்ரோசாஃப்ட்டும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களை இணைத்து கொண்டு இந்த உலகத்திற்கு நல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஷயங்களை, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான போட்டி நிலவிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் கூகுள் இப்போ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அது வந்து மிக அப்ரிஷியேட்டட் ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராஃபிக் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ மிகப்பெரிய சிட்டிஸில் வந்து டிராஃபிக் வந்து ஏகப்பட்ட டேட்டா நமக்கு கிடைக்குது. நீங்கள் கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ இருக்குது. நீங்கள் போயிட்டு இருக்கிறப்பவே ஆக்சிடென்ட்டில் ஒரு வண்டி நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் காமிக்குது. அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியல. ஆனால் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு போலீஸ் ஆக்சிடென்ட் வண்டி அங்கே இருக்கும். எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம டேட்டா நம்ம போயிட்டு இருக்கிறப்போ ஒரு போலீஸ் வண்டி அங்கே இருக்கா, ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் மேப்ஸில் நீங்கள் பிரயாணம் அதை மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்ஷனை பார்த்து போயிட்டு இருக்கிறப்போ எஸ் ஆர் நோவோ அழுத்தணும், அந்த டேட்டாலாம் கலெக்ட் ஆகும். அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது உலகத்துலேருந்து கோடிக்கணக்கான
ட்ரில்லியன் கணக்கான டேட்டா அப்படி வந்து குவியறப்போ அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு வலிமை மிகுந்ததா, மிக ஃபாஸ்டானதா, அதே சமயம் குவாலிட்டியானதாக இருக்கணும் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஃபிசிக்ஸில் வந்து ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது இல்லைங்களா. ஃபிசிசிஸ்ட் வந்து ஏகப்பட்ட தியரிஸ் ஆக்சுவலாக, இன்னும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி E=mc² சொல்லிடுவோம் ஆக்சுவலாக. ஆனால் இங்கேருந்து போகிறப்போ ஒரு வண்டி இவ்வளோ வெலாசிட்டியில் அங்கே போய் சேருது, அல்லது ஒரு மாலிக்யூல் இங்கேருந்து ஒரு இவ்வளோ வெலாசிட்டியில் ஒரு டெஸ்டினேஷன் சேருது, அங்கேருந்து திருப்பி வர்றதுக்கு உண்டான கால்குலேஷன், இங்கே போகிறது அந்த கால்குலேஷன்லாம் நம்ம மேனுவலாக போட்டுக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான், இட் வில் டேக் ஏஜஸ் முடியும். ஆனால் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அப்படியே மில்லி செகண்ட்ஸில் கொடுத்துரும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் உள்ளுக்குள்ளார. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணுறது தான் வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இந்த சூப்பர் கம்ப்யூட்டருடைய மிக அதிகரிக்கப்பட்ட, மிகவும் கற்பனை கெட்டாத வகையில் அதிகரிக்கப்பட்ட திறனுள்ள, வேகம் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர். அதில் வந்து மிகப்பெரிய சேலஞ்சஸும் இருக்குங்க. 2 முக்கியமான சேலஞ்சஸ் என்னென்னா, அந்த எந்த அளவுக்கு அது அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அது கொடுக்குற அந்த டேட்டா ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். அப்போ அக்யூரேட்டாக இருக்கணும்னா அது திறனுள்ள வகையில் எரர் இல்லாமல் செயல் பண்ணணும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்குள்ள மிகப்பெரிய ட்ராபேக், சேலஞ்ச் என்னென்னா, நிறைய எரர்ஸ் வரும். ஏன்னா சின்ன சின்ன மைன்யூட் டேட்டாஸ், நான் சொன்னதான் இந்த போலீஸ் ரிப்போர்ட்டு, மேப்ஸில் வர்றது, மைன்யூட் டேட்டாஸ் வர்றப்போ ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாவோட கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா அதை வந்து திருப்பியும் ரீப்ராசஸ் பண்ணோம். அப்போ எரர்ஸுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வில்லோ, கூகுள் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த குவாண்டம் சிப், இது என்ன பண்ணுன்னா இந்த 2 விஷயங்களை வந்து நிவர்த்தி பண்ணுது. என்னென்னா, எரர்ஸ் கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே கம்மியாகிடுதாங்க. அதாவது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மினிமம் யூனிட் வந்து கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் பிட்ஸ், கியூபிட்ஸ், ஓகேங்களா. எந்த அளவுக்கு அதிகமான கியூபிட்ஸை நம்ம உள்ளார டேட்டாவை கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எரர்ஸ் அதிகமாக வரும் ஏற்கனவே உள்ள வெர்ஷனில். இப்போ இந்த வில்லோ, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான கியூபிட்ஸ் கொடுத்து அதிக டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எரர் குறையும்னு இருக்காங்க. அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமான சூப்பர் நியூஸுங்க, எக்ஸலண்ட் நியூஸ். அப்போது எரர் குறையுது, 50% கீழே குறையுது, மிகப்பெரிய நியூஸ் ஆக்சுவலாக. குவாலிட்டி ரொம்ப தரமாக வரும், அக்யூரேட்டாக வரும். இன்னொன்று வந்து 2வது மிக முக்கியமான விஷயம், அந்த குவாலிட்டி, இந்த எரர்ஸ் தவிர்த்து அதுதான் ரொம்ப சென்சேஷனலாக இருக்குங்க. இப்போது இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச்மார்க் கம்ப்யூட்டேஷன் டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வில்லோவுக்கு, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு. அது என்ன பண்ணுச்சுனாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டு, ஒரு சாம்பிள் டெஸ்ட் மாதிரி கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ண ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணுமாங்க, இந்த வில்லோ என்ன பண்ணுச்சான், என்ன பண்ணுச்சா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ உள்ள எக்ஸிஸ்டிங் சூப்பர் கம்ப்யூட்டர், இப்போ உள்ள தரமான உலகத்திலே பெஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த விஷயத்தை, ஒரு சாம்பிள் விஷயத்தை கொடுத்தா எவ்வளோ டைம் எடுத்துக்குமாங்க, 10 செப்டிலியன் இயர்ஸ். அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நான் உடச்சி ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு. 10 செப்டிலியன் இயர்ஸ்னால் என்னங்க, 10 to the power 25, 10க்கு மேலே 25 போடணும். மீனிங் வாட், நீங்கள் மேத்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். 10 multiplied by 10 multiplied by 10 10 10 பெருக்கிக்கிட்டே 25 10 போடணும். இப்போ பெருக்கிக்கிட்டே வந்தால் 1க்கு பக்கத்தில் 25 சைபர் போடணும். அதை நீங்கள் படிக்கிறதுக்கே மில்லியன் சொல்கிறதா, ட்ரில்லியன் சொல்கிறதா, அதான் செப்டிலியன், ஓகேங்களா. கனவுக்கு எட்டாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு நம்பர். இத்தனை 10 செப்டிலியன் இயர்ஸ் கொடுத்தா தான் நம்ம இந்த சாம்பிள் ப்ராஜெக்டை இப்போ இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணி டேட்டா ரிசல்ட்டு கொடுக்கும். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வில்லோ குவாண்டம் சிப் 5 மினிட்ஸில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோமா. வித் நோட் தட் குவாலிட்டி எரர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எவ்வளோ திகைப்படைய வைக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா. அன்இமேஜினபிள், அன்பிலீவபிள், இன்க்ரெடிபிள். இறைவனுக்கே புகழனைத்தும், எல்லா புகழும் இறைவனுக்கு. எவ்வளோ மனித அறிவு, எவ்வளோ நாலேஜ், எவ்வளவு எங்கெங்கே போயிட்டுருக்கோம். நம்ம ஜெனரேஷனே இவ்வளோ பார்த்துருச்சு, வருகின்ற ஜெனரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கற்பனைக்கே எட்ட முடியாது. அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளின்னு கூட சொல்ல முடியாது. நல்ல ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்கே நம்ம வந்துட்டோம் ஆக்சுவலாக இல்லைங்களா. போக போக இன்னும் ரொம்ப கற்பனை கெட்டாத அறிவியல் முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு இடமே இல்லை. நான் என்ன சொன்னேங்க, 10 செப்டிலியன் இயர்ஸ், 1க்கு பக்கத்தில் 25 சைஃபரை போட்டால் அத்தனை வருஷத்துக்கும் முன்னால் இந்த ப்ராஜெக்டை இப்போ உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்தா தான் அது இன்னைக்கு ரிசால்வ் பண்ணோம். மீனிங் இந்த 10 செப்டிலியன் இயர்ஸுங்க இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு உள்ள காலம். இன்னும் சொல்ல போனால் பிரபஞ்சம், கோள்கள், ஓகேங்களா, பிளானட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மில்கி வேன்னு ஒன்று சொல்லுவாங்க, பால் வீதி
எதுவுமே இல்லாமல் பிக் பேங் தியரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் தோன்றதுக்கான ஹைப்போதேசிஸ்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்குது ஆக்சுவலாக. எப்படி உலகம் தோன்றுச்சு, பிக் பேங் தியரி, திடீர்னு ஒரு இது அப்படியே வெடித்து சிதறியது, அப்புறம் கோள்கள்லாம் உண்டானது. அதுக்கெல்லாம் முன்னால் பால்வீதி காலம்னு ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் பிளெயினாக பிரபஞ்சம். அதுக்கு முந்தி உள்ள காலத்தில் அப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்திருந்தா, அப்போலேருந்து இப்போ ட்ராவல் வந்து இப்போ தான் எனக்கு கண்டுபிடிப்பு. இப்போ உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அப்போ அந்த வேலையை கொடுத்துருந்தா தான் இப்போ முடிக்குமா? ஆனால் இப்போ கண்டுபிடிச்ச இந்த குவாண்டம் ஏஐ சிப் வந்து இப்போ கொடுத்தா 5 நிமிஷத்தில் முடிச்சிருமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக புரியலன்னா கொரிஸை கமெண்ட்டில் கொடுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐம் நாட் அ கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட், ஐம் நாட் அ கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஐம் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஓகேங்களா? இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டே டு டே பேசிஸில் தினசரி வாழ்க்கையில் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு வரப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இது குவாண்டம், இது ஜஸ்ட்டு என்னுடைய நண்பர் சகோதரர் சவுதியிலேருந்து மிஸ்டர் முகமது ரில்வான் அவர்கள் இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஆர் ரீல் வந்து வேறு இடத்துல பதியப்பட்டிருந்தது போட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி, தெரிந்து கொள்ளும் ஆர்வம், அது உள்ளார போக போக வாவ், எக்ஸலண்ட், ஆவ்சம், வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, இது வந்து மனித சமூக வளர்ச்சிக்கு, சோஷியல் கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, இன்னும் அதிகமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்டுபிடிப்பு, இன்னும் அது தரமான மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கு, இன்னும் அதிகமான டிராஃபிக் என்ஹான்ஸ்மெண்ட், இன்னும் இந்த மாதிரி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு, இந்த சிப்பை வச்சுக்கிட்டு இன்னும் எங்கேயோ போயிடலாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தீஸ் கூகுள். ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ, அவங்களும் எஃபர்ட்ஸை போட்டு ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி R&D வந்து முடுக்கி விட்டு ஹேண்ட் ஆன் ஹேண்ட் நல்லா போட்டி போட்டுட்டு வராங்க. இப்போ கூகுள் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான அந்த ஒரு லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் அது ஆங்கிலத்தில் இருக்க, இன்னும் கொஞ்சம் படித்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தகவல் இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடித்த பிறகு ஒரு சின்ன ஃபோட்டோ, ஒரு 3 ஃபோட்டோ காமிக்கிறேன். என்னென்னா, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் ஒரு CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPUன்னு நம்ம சொல்லணும்ல, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு டவர் டைப்பில் இருக்குது, பெட் டைப்பில் இருக்குது. இப்போ அதுவுமே இல்லை. CPUன்னா நமக்கு பிரெயின் மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ வர மானிட்டருக்கு பின்னாலேயே அப்படியே மெல்லிஸாக வச்சு தின்னாக பண்ணிடுறாங்க. இப்போ வந்து லேப்டாப், ரொம்ப சின்ன லேப்டாப்லாம் வந்துருச்சு. CPU, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் CPU எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பெருசாக ஒரு ரூம், 10 ரூமு அளவுக்கு பெரிய டப்பாக்கள், நிறைய டப்பாக்கள். ஏன்னா அதுதான் ஒரு கம்ப்யூட்டரோட CPU. அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலத்தில் எப்படி இருக்குது CPU லேப்டாப் வடிவத்தில், இப்போ வந்திருக்கிற வில்லோ, கூகுள் கண்டுபிடிக்கப்பட்ட குவாண்டம் சிப் எந்த சைஸில் இருக்குது, கம்பேரிசனை காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்குலாம் சேனலோட லிங்க் கொடுங்க. இந்த மாதிரி நல்ல தகவல்களோட, நல்ல சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனோட, இன்னோவேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸோட, நல்ல லொக்கேஷனோட ஆல்வேஸ் உங்களை நான் சந்திச்சிட்டு இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். பாருங்கள் இந்த ஃபோட்டோவை. தேங்க்யூ கைஸ். Peace.